இந்த கருப்பன் யாரென்று நிரூபிப்பதற்கு இதுதான் சரியான நேரம். சபாஸ் கண்ணே, நான் அழைத்ததும் நீ வந்தே விட்டாய். இனி இந்த அப்பனின் உறவை நீ புரியும் நேரம் வந்தே விட்டது. உன் அன்பை அலட்சியப்படுத்திவிட்டு, உன்னை தவறாக பயன்படுத்திவிட்டு, அவர்கள் தேவைகள் முடிந்துவிட்ட பிறகு உன்னை விட்டு சென்று விடலாம். அதையும் பார்த்து கொண்டு இந்த கருப்பனானவன் அமைதியாகத்தான் இருப்பான் என்று நினைத்து கொண்டவர்கள் மத்தியில் என் நாட்டம் அவர்களை கதிகலங்கத்தான் வைக்கப் போகிறது. நீ எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அதை பெறுவதற்கு அவர் தடைப்பட்டு கொண்டே இருந்தார். அதை பெறுவதற்கு அவர்தான் உன் வெற்றியை தடுத்து கொண்டு இருந்தார். இதுவெல்லாம் உனக்கு வேண்டாம், நான் சொல்வதை மட்டும் கேள். நான் உன் மீது அன்பாகவும் உண்மையான அக்கறையாகவும் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று அவர் உன் மீது உண்மையாகவே பாசம் வைத்தது போல் அங்கு பேசிக்கொண்டு இருந்தார்கள். அதையும் என் பிள்ளைகள் அங்கு சூதுவாது தெரியாமல் நம்பிக்கொண்டு வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல நீ யாருக்கும் எந்த துரோகத்தையும் இழைக்காமல், உன் மனதிற்குள் கள்ளம் கபடம் வைக்காமல் நீ அவர்களை முழுமையாக நம்பிக்கொண்டு இருந்தாய். அவர்கள் சொல்வதுதான் வேதவாக்கு என்று நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் அவர் மனதிற்குள் விஷ பரீட்சையல்லவா வைத்து கொண்டு இருந்திருக்கின்றார். அவர் மனதிற்குள் அங்கு வேஷத்தை அல்லவா போட்டுக்கொண்டு இருந்திருக்கின்றார். எப்படியாவது உன் வெற்றியை தடுக்க வேண்டும் என்றல்லவா நினைத்து கொண்டு இருக்கின்றார். ஏனையனே இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றார். நான் தான் அவருக்கு ஒன்றுமே செய்யவில்லையே, ஏன் சொல்ல போனால் எறும்புக்கு கூட துரோகத்தை இழைக்கவில்லையே என்று உன் மனம் படும் பாடு எனக்கு புரிகிறது. அதன் பிறகும் ஏன் அப்படி செய்தார் தெரியுமா? என் பிள்ளையே, அவர் கூடவே இருந்துவிட்டு நீ முன்னேறி விட்டாய். அவர் ஒரு படி கீழே இறங்கினால் நீ 2 படி மேலே ஏறிக்கொண்டு இருக்கின்றாய். அதனால்தான் உன் மீது போட்டியும் பொறாமையும் கொண்டு இப்படியெல்லாம் உன்னை கீழே இறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அல்லவா செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். இனி அதற்கு ஒரு பொழுதும் இந்த கருப்பனிடம் கொடுக்க போவதே இல்லை. நீ நினைக்கலாம், இதுக்கு முன்னாடி தெரிந்திருந்தால் எனக்கான அறிகுறியை நீ காண்பித்திருக்கலாம் ஐயனே, ஏன் இப்படி ஏமாற்றும் வரை நீ காத்து கொண்டு இருந்தாய் என்றுதானே சொல்கிறாய். என் பிள்ளையே, நான் ஒவ்வொரு முறை நீ என்னை கடந்து என் வார்த்தைகளாகவோ என் புகைப்படமாகவோ வந்து உன்னிடத்தில் நான் காண்பித்து கொண்டேதான் இருந்தேன். ஆனால் நான் சொல்லும் சூட்சமத்தை தான் நீ அறிந்து கொள்ளாமல் அங்கு ஏதேதோ மனதிற்குள் நினைத்து கொண்டு கடந்து விட்டாய். அவர் உன் மீது வைத்திருப்பது உண்மையான அன்பு பாசம் என்று உன் கண்மூடித்தனமாக நம்பிக்கையை அங்கு இழந்து கொண்டு இருக்கும்போது இப்போதுதான் என்னை நம்பி வந்து இருக்கின்றாய். இப்போதுதான் என்னை முழுமையாக நம்பி இருக்கின்றாய். என் பிள்ளையே, இப்பொழுதும் ஒன்று நடந்துவிடவில்லை. அவர் ஏமாற்றியவர் அந்த நிலையில்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்தோம் என்று தெரியாமல் கண்முழித்து காத்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் உனக்கு எந்த காரியத்தை எல்லாம் தடைப்படுத்தினாரோ, உனக்கு எந்த சுப காரியம் நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ, உனக்கு எந்த வெற்றி கிடைக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அந்த வெற்றியை அவர்களுக்கும் நான் தடைப்படுத்தி விட்டேன். அந்த சுப காரியத்தை அவர்களுக்கும் தடைப்படுத்தி விட்டேன். இப்போது அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது, இந்த விஷயத்தை எல்லாம் நாம் யாரோ ஒருவருக்காக செய்து கொண்டு இருந்தோமே என்று. இப்பொழுது புரிந்து கொள்ளும் தருணத்தையும் அவர் வளர்த்து விட்டார். வருவது யாராக இருப்பினும் நான் என் அனுமதியின்றி உன்னிடத்தில் அனுப்பப் போவதில்லை. ஆனால் நீ எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அவ்வப்போது இந்த சின்ன சோதனைகளை வைத்திருக்கின்றேன். கடந்து வருகின்ற உறவுகளில் யாரை நம்புவது யாரை விடுவது என்று தெரியாமல் உன் மனக்குழப்பம் அதிகரித்து கொண்டேதான் போகிறது. அந்த குழப்பத்திற்கு நடுவினிலே கம்பீரமாக நின்று கொண்டு உன் செயலை செய்வதற்கான வழியை மட்டும் தேடிக்கொண்டு இரு. என் தங்க பிள்ளையே, எத்தனை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் அத்தனையிலிருந்து விடுபட நினைப்பது அங்கு உண்மையான யதார்த்தம்தான். ஆனால் எதிர்பார்ப்பதை விட எதிர்நீச்சல் போட்டு போராடிப்பார். உனக்கான வெற்றியை நான் தருவதென்று உறுதியேற்ற பிறகு உன் மனம் தளர்ந்து விடாதே.
பாதை சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக இல்லை, உனக்கான பாதையும் உனக்கு சாதகமாக இல்லை என்று போகின்ற இடத்தில் எல்லாம் தடைகளை நினைத்து நினைத்து நீ கண்கலங்கி கொண்டிருந்தாய். அந்த கண்கலக்கத்திற்கு விடை கொடுத்து உன் மன போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை உன் கையில் சமர்ப்பிப்பதற்குத்தான் இந்த கருப்பன், இந்த ஐயன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய நிலையை பார்த்து பலரும் பரிதாபப்பட்டு கொண்டு இருக்கின்றார்களே, அந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து விட்டேனே என்று நினைத்து கொண்டு இருக்கலாம். இப்பொழுது பலரும் இயக்கும் வண்ணம் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக என் பிள்ளைகள் எங்கே வீழ்ந்து விட்டார்கள் என்று நினைத்து கொண்டு இருந்தார்களோ அந்த இடத்திலே உனக்கான வெற்றியை பதிய வைக்கத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என்னுள் இருக்கும் நீ, உன்னுள் இருக்கும் நாம் இந்த ஜென்ம பந்தம் அல்ல. அப்பனுக்கும் பிள்ளைக்குமான பந்தத்தை நான் எப்படி விட்டு கொடுத்து விடுவேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். நீயே என்னை கைவிட்டு உதறி தள்ளிவிட்டு போனாலும் சரி, உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் என் நிலையை மட்டும் நீ புரிந்து கொள். உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகு உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களை பற்றி நீ கண்கலங்கி கொண்டு இருக்காதே. உனக்கான வெற்றி பாதையை தீர்மானித்து விட்டு இனி இதுதான் உன் பாதை, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் உன் தடம் என்பதை புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது. பாதை மாறிக்கொண்டு இருக்கின்றது, பயணங்கள் மாறிக்கொண்டு இருக்கின்றது என்றுதானே நீ எடுத்து வைத்த இலக்கிலிருந்து பின்னோக்கி வருவதற்கான காரணமாக இருந்து கொண்டு இருந்தது. உனக்கு பேராசையை ஏற்படுத்திவிட்டு உன் ஆசையை நிராகரித்து விட்டு உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடலாம் என்றுதான் அவர் நினைத்து கொண்டு இருந்தார். அவரின் அன்பை, உன் அன்பை அங்கு எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு அவரின் வேலையை செய்து முடித்து விடலாம் என்று நினைத்து கொண்டு இருந்தார். இறுதி கட்டத்தை எட்டும் போது இந்த கருப்பன், நான் அமைதி கொள்வேனா? என் பிள்ளையே கொஞ்சம் பொறு, நான் சொல்லிக் கொள்ளும் போதெல்லாம் என்னை இந்த அப்பன் இப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றான், எனக்கு ஒரு நல்லது கூட நடக்கவில்லை என்று நீ சொன்னாயல்லவா? அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? உன் துரோகிகள் கொஞ்சம் அமைதி கொள்ளட்டும் என்பதை தாண்டி அவர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படட்டும் என்பதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். அந்த நிலை முடிந்த பிறகு இப்பொழுது என் நாட்டத்தை பதம் பார்க்கும் நேரம் வந்து விட்டது. உன்னையா கண்ணீர் வடிக்க வைத்தார்கள், உன் அன்பையா அலட்சியப்படுத்தினார்கள், உன் மனதையா சிதைத்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அவர்களை நான் செய்தது தவறுதான் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த கருப்பன் நீ புரிய வைக்க நேர காலம் வந்து விட்டது. மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நீ என்னோடு ஒப்படைத்து விடு. என்னை கையெடுத்ததற்கு வழி என்ன என்று கேட்டாய் அல்லவா? அந்த பொறுமைக்கான பலனும் அந்த காத்திருப்புக்கான பலனும் உன்னை தேடி வரப்போகும்போது நீ எதற்காக தங்கமே அழுது புலம்பிக் கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையில் வருடங்களும் உருண்டோடி கொண்டு இருக்கின்றது, வாரங்களும் போய்கொண்டு தான் இருக்கின்றது, நாட்களும் கடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் எனக்கான ஒன்று மட்டும் இன்னும் நடக்கவில்லை அப்பனே என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் வாழ்க்கையை தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். மனதில் இருக்கின்ற வழிகளை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும். உன் பெரும்பாரத்தை நான் சுமக்க தயாராகிவிட்டேன். இன்னும் சற்று நேரம்தான். நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கப் போகிறது. உன் வழிகளை புரிந்த எனக்கு உன் தேவைகளை பற்றி தெரியாதா என, உன் வெற்றியை நான் எப்பொழுது தருவேன் என்று எனக்கு புரியாதா என, இப்பொழுது தேவையான நேரத்தில் தருவதற்குத்தான் இந்த ஐயன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். மனதில் கலக்கமடையாதே. எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒன்றை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கி விட்டாய். எனக்கெல்லாம் நல்ல நேரம் வருமா என்ற நிலை தாண்டி இதோ என் ஐயன் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து விட்டாய். மனதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையால் என்னை வழிவந்து கொண்டே இரு. நான் உன்னிடத்தில் உனக்காகவே உன் வெற்றியை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். மனதில் பதற்றத்தோடு இருக்கும் என் பிள்ளையே, இந்த ஐயனை மட்டும் ஒருமுறை நினைத்துப்பார். என்னை நினைத்து கொண்டு நீ எங்கு வேண்டுமானாலும் செல். என்னை நினைத்து கொண்டு உன் முடிவுகளை எடு. என்னை நினைத்து கொண்டு உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டிரு. நிச்சயமாக நீ எடுத்துக்கொண்ட காரியத்திலும் லட்சியத்திலும் வெற்றி கிடைக்கத்தான் போகிறது. நீ போகும் பாதைக்கு
முன்பே நான் சென்று கொண்டு உனக்கான பாதையை தெளிவாக்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து இனி பயமோ பதற்றமோ அடையாதே. எந்த நிலை தாண்டினாலும் என் நிலை மாறாத என் பிள்ளைக்கு, இந்த ஐயனின் நிலை மாறாத என் பிள்ளைக்கு கண்டிப்பாக மிக பெரும் வெற்றி காத்து கொண்டு இருக்கின்றது. பெரும் மகிழ்ச்சிக்கான களத்தை நீ வரவேற்க தயாராக இரு. உன் அன்பை அலட்சியம் செய்தவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் வீட்டில் என்ன நடக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்து விட்டது. வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறி நீ கொண்ட லட்சியத்தில் வெற்றி மேல் வெற்றி பெறும் ராஜயோகத்தை தான் பெறப்போகிறாய். எடுத்து வைக்கின்ற காரியத்தில் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. இந்த ஐயன் இருக்கும்போது இதற்கு கவலை என்று நினைத்துக்கொள். 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.